இன்றைக்கி மாங்காய் தொக்கு பண்ணலாம். எங்கள் இடத்துல ஒரு மாங்காய் கிடச்சிது. அதனால் ஒரு மாங்காய் தொக்கு பண்ணலாம் நினச்சிருக்கேன். அது எல்லாருக்கும் பிடிக்கும். சப்பாத்தி, ப்ரெட்டு எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தயிர் சாதம் சாப்பாடுக்கு மட்டும் கூட இல்லை, எனி இது எங்கள் காட்டில் நாங்கள் வந்து இதுக்கு கூட போட்டுப்போம். இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்க போட்டுப்போம். பட் எனிவே சப்பாத்திக்கெல்லாம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும். இதுக்கு வேணுங்கிற பொருள் பார்த்துட்டுனா மாங்காய் வேணும். மாங்காய் இதே போல் மாங்காயை தோலை சீவிட்டு இது மாதிரி தோலோடு போட்டோன்னா அது தனியாக ஆம்பிடும். அதனால் தோலை சீவிட்டு இது மாதிரி கேரட் திருவி வச்சுக்கோங்க, ஸ்க்ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெறும் இலுப்பை சட்டியில் வெந்தயம், ஃபெனுக்ரிக் அதை போட்டு லேசாக வறுத்து அது இது மாதிரி 1-2 பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயெல்லாம் விட்டு இது பொறிக்கக்கூடாது. அதனால முதல்லையே இதை பொறிச்சு அது ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை மாதிரி குறைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நைஸாலாம் வேண்டாம், குறைன்னு பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாங்காய் துருவினது, அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் மிளகா பொடி, உப்பு, எண்ணெய், அவ்வளோதான். அது வேணுங்கிற பொருள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல வந்து எண்ணெய் தான். ஆமாம், நல்லெண்ணெய் தான் பண்ணணும். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா எதையோ பண்ணுங்க. பட் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய். அப்புறம் கடுகு, அது சொல்ல மறந்து போயிட்டேன். கடுகு போடுங்க. அதான் போடுறேன். கடுகு போட்டு அது வெடித்த உடனே மஞ்சள் தூள். எப்போவுமே ஊறுகாய்க்கெல்லாம் மஞ்சள் தூள் போட்டால் ப்ரிசர்வேட்டிவ் இல்லையா, கலரும் நல்லா இருக்கும், அது ப்ரிசர்வேட்டிவ் கூட. அதனால் கடுகு வெடிக்கட்டும். ஒரு இது மாதிரி கெட்டி சட்டியில் போட்டோம்னா உங்களுக்கு அடிச்சு பிடிச்சிக்காமல் இருக்கும். ரெட்டை கலர் ரெண்டே இருக்கணும். ஈவன் அதர்வைஸ் நம்ம நின்று தான் இருப்போம். வெடிக்கட்டும் கடுகு. இது வெள்ளையாக இருக்குது, இன்னொன்று கருப்பாக இருக்குது. அது இதுக்கு சட்டி அது வேறு. இது வந்து இண்டோலியன் சட்டி, அது வந்து இரும்பு சட்டி. எதில் பண்ணலாம் பெஸ்ட்டு? இரும்பு தான் பெஸ்ட்டு. மஞ்சள் பொடி போடவும் இல்லை, பெருங்காயம். கடுகு மஞ்சள் பொடி போட்டேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுடுது. அதனால் அந்த பெருங்காயமும் அதில் போட்டால் பொரிஞ்சிடும். பெருங்காயம் வெடிக்குது. கடுகு வெடிக்கிறது. அப்போ இந்த மாங்காயை போட்டேன். இந்த திருவின மாங்காயை போடவும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் உப்பு, மிளகாப்பொடி மட்டும்தான் பாக்கி. மாங்காய் வந்து கொஞ்சம் வதங்கணும். உப்பு இப்போ போட்டேன்னா குழஞ்சி போகாது. உப்புன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் இதை கொஞ்சம் நாளைக்கு மூடி வைங்க. மூடி வச்சு சீக்கிரம் ஆகிடும். அப்புறம் வந்தப்புறம் வேறு ஒன்றுமே இல்லை, உப்பு மிளகாப்பொடி. இதை வெந்தோடனே காமிக்கிறேன்.